சார் ஒரு 2460 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட் ஏரியா பார்க்குறோம். டிடிசிபி அப்ரூவ்டு. இது எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வெங்கப்பக்கம் சார். ஈசிஆர் வெங்கப்பக்கத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஈசிஆர் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர் உள்ளே வரும் சார். வலது பக்கம் பீச் ஆப்போசிட் சைடு. மொத்தம் 2460 ஸ்கொயர் ஃபீட்டு. பாருங்கள், நம்ம பிளாட் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட். உங்களுக்கு பிளாட்டோடைய ஈஸ்ட் அண்டு சவுத் வரும் நமக்கு கார்னரில். அளவு பார்த்திங்கன்னா 46, சவுத் பக்கம். ஈஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா 54 அடி ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு டைமென்ஷனில் பக்கத்தில் நல்லா கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஏரியா. ஈசிஆர் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனாக இருக்குது. ஈசிஆர் ரோட்லேருந்து வர ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோடு க்ளீனாக இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு மெட்டல் ரோடு தான். உங்களுக்கு பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா 18 வரும் உங்களுக்கு பிளாட் நம்பர். பிளாட் பாருங்கள், நம்மளுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிளாட் காம்பவுண்ட் வால்லேருந்து நம்ம இந்த எல்லோ கலர் கல்லுகளும் சவுத் சைடு ரோடு காமிக்கிறாங்க. பிளாட்டுக்கு உள்ளே போகுது பாருங்கள், லேஅவுட்டில். அப்படியே ஈஸ்ட் பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கம் ரோடு. மொத்தம் 2460 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு பக்கத்துலேயே நல்லா பாருங்கள், வீடுங்க உங்களுக்கு தெரியுங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்குது. நல்லா ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது. ஈசிஆர் ரோடு நம்ம இங்கே இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடும் தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பாருங்கள் கார் போது பாருங்கள், அதான் ஈசிஆர் ரோடு வரும். ஹெச்எம்டி காலேஜ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஒரு கப்பல் காலேஜ். அந்த காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த லேண்டு வரும், லொக்கேஷனாக இருக்குது. மொத்தம் ஒரு 1 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி நியர்பை உங்களுக்கு சொல்லலாம். 1 கிரவுண்ட் கொஞ்சம் கூட தான் இருக்குது, ஒரு கிரவுண்டுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது.